சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி கேடி வேலையில் ஈடுபட்ட ஆந்திர நபரை போலீசார் கைது செய்தனர். சுங்கத்துறை வேலைக்காக பணம் கொடுக்க வந்தவரே குற்றவாளியை சிக்க வைத்ததன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரையா. சென்னை ஆலந்தூரில் தங்கியிருந்த இவர் மாநகர பேருந்தில் பயணம் செய்து கொண்டு சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையில் காலி பணியிடம் உள்ளது, முறைப்படி விண்ணப்பித்தால் வேலை கிடைக்கும் என்று செல்போனில் யாரிடமோ பேசிக் கொண்டு வந்துள்ளார். அதை கவனித்த பக்கத்து இருக்கை பயணியான தாம்பரம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் சங்கரையாவிடம் தனது மகள் பொறியியல் பட்டதாரி, அவருக்கு அந்த வேலை கிடைக்குமா என்று விசாரித்துள்ளார். அதற்கு விண்ணப்ப படிவம் 2500 ரூபாய், அதோடு எனக்கு 500 ரூபாய், மொத்தம் 3000 ரூபாய் கொடுத்தால் வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சங்கரையா கூறியுள்ளார். அதை நம்பிய ராமமூர்த்தி உடனே 3000 ரூபாயை சங்கரையாவிடம் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட சங்கரையா அடுத்த 2 தினங்களில் உங்கள் மகளுக்கு சுங்கத்துறையில் வேலை கிடைத்துவிடும், அதற்கு பிறகு நீங்களாக பார்த்து எனக்கு ஏதாவது பண உதவி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். அதன் பின்னர் 2 நாட்கள் கழித்து மீண்டும் சங்கரையா ராமமூர்த்திக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு இன்று விண்ணப்ப படிவம் கொடுப்பதற்கு கடைசி நாள், அதற்கு சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு 65,000 ரூபாய் கொடுக்க வேண்டும், அதையும் எடுத்துக்கொண்டு சென்னை விமான நிலைய வளாகத்திற்குள் வந்துவிடுங்கள் என்று கூறியுள்ளார். அதை உண்மை என நம்பிய ராமமூர்த்தி பணத்துடன் விமான நிலைய வளாகத்திற்குள் சென்று சங்கரையாவிற்கு போன் செய்துள்ளார். உடனே அங்கு சென்ற சங்கரையா, பணத்தை கொடுங்கள், நான் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு கையெழுத்து வாங்கி வருகிறேன் என கேட்டுள்ளார். அப்பொழுது தானும் உடன் வருவதாக கேட்ட ராமமூர்த்தியை அவர் வேண்டாம் என கூறி நழுவ முயன்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த ராமமூர்த்தி விமான நிலைய காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து சங்கரையாவை பிடித்து கொடுத்துள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சங்கரையா மேலும் பலரிடம் விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. அதில் பலரும் பணத்தை இழந்து இவரால் பெரிதும் பரிதவித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து போலீசார் சங்கரையாவை கைது செய்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர். அதோடு அவரை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை பெயரால் அடிக்கடி மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. அதிகாரிகள் அரசு வேலை என கூறி யார் புருடா விட்டாலும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.